ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி வீச ஆரம்பிச்சாச்சு. ரெண்டு கட்சிகளும் தேர்தல் அறிக்கைகளையும் நேற்று திமுக வெளியிட்டுருச்சு. மிகப்பெரிய அளவில் இலவச திட்டங்கள் அப்படி கூப்பன் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் தொகுதி பங்கீடுகளில் இன்னும் எழுப்பறி நீடிச்சிட்ருக்கு. காங்கிரஸ் கட்சியில் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கலை, திமுக அறிவிச்சிருச்சு. அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக தொகுதிகளையும் அறிவித்து அவங்க எல்லா விதமான வேட்பாளர்களையும் அறிவித்து அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தையும் மயிலாப்பூர் ஆரம்பித்து நேற்று நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டார். ஆனால் கூட்டணி கட்சிகள் முக்கிய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. நிறையா விஷயங்கள் அங்கே குழப்படியில் போயிட்டுருக்கு. முக்கியமான ஒரு கட்டம் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த அண்ணாமலை அவர்கள் போட்டியிட மறுத்தது காரணம் இதெல்லாம் நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு, நிறைய விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தல் தொகுதி பங்கீடில் உடன்பாடு இல்லை அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையில் இது உண்மையான நிகழ்வா இல்லது தேவையற்ற நிகழ்வா இல்லைன்னா பரப்பப்படுகின்ற நிகழ்வா அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு செயலில் இருக்குது? ஒரு உழைச்ச ஒரு ஒருத்தருக்கு தேடி அவர் சீட்டு கேட்குற நிலைமையில் உள்ள நபராக இருக்கக்கூடிய நபராக இல்லை. அவருடைய உழைப்பு, அதாவது அவர் அவருடைய போட்ட உழைப்பு, அவர் தலைவராக இருந்தபோது வளர்ச்சி அடைந்த வேகம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கேட்டு பெற வேண்டிய தன்னால் வந்த பதவி தான் தலைவர் பதவியெல்லாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது அவருடைய உழைப்பு, அவருடைய பங்களிப்பு, அவருடைய வேகம் இதெல்லாம் பார்த்தோன்னே தேடி மாநில தலைவர் கொடுத்தீங்க. அவர் வந்தோடனே துணைத் தலைவர் பதவி எல்லோரும் கொடுப்பீங்க. வர்றவங்க அவ்வளோ பேருக்கு துணைத் தலைவர் பதவி உண்டு. அது பிஜேபியில் எழுதப்படாத விஷயம். ஆனால் அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வரும்போது துணைத் தலைவர் பதவி கொடுத்து முதல்ல சீட்டும் கொடுத்தீங்க. அது எதுக்காக கொடுத்தீங்க? அவருடைய வேகத்தையும் இதையும் பார்த்து அந்த தலைவர் பதவி கொடுத்ததுக்கப்புறம் அவர் வேகமான ஒரு அசூர பலத்தோடு கட்சியை வளர்க்க விரும்பினார். அதற்கு அவர் போட்ட உழைப்பு சொல்லி மாளாது. உண்மையில் எந்த ஒரு கட்சி தலைவரும் போடாத உழைப்பு. அதாவது பிஜேபியை பற்றி தமிழகத்தில் விமர்சனங்களுக்கே உள்ள கட்சியாக இருந்தது. எத்தனை விதமான தடைகள். நீங்கள் பிஜேபி மற்ற கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்தோடு நீங்கள் பிஜேபி மேலே தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய விமர்சனம் மிகப்பெரிய அளவு. உங்களுக்கு அங்கே இருந்து அவன் சங்கி மத அடிப்படையிலான நபர்கள் அவங்களை என்னென்ன சொல்லி அவங்கள மத ஜாதி முத்திரைகளை குத்தி அவங்கள மிகப்பெரிய அளவில் எல்லா கட்சியும் பிஜேபியை ஒரு கட்டத்திலே ஒரு தளத்திலே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உடச்சி ஒரு சாரார் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி அதை பிரகடனப்படுத்தி அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கட்சியில் சேர விடாமல் ஆக்கின விதத்தையும் உடச்சி இளைஞர்களையும் படித்தவர்களையும் அவருடைய பார்வையினால் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு இன்றைக்கி அத்தனை விதமான நீங்கள் உறுப்பினர் கார்டை பார்த்தீங்கன்னா அத்தனை கார்டுகள் எவ்வளவு தூரம் உறுப்பினர் கார்டு அவர் பீரியடில் போடப்பட்டது, எத்தனை அடிப்படை கட்சி உறுப்பினர்கள் அந்த பீரியடில் சேர்ந்தாங்கங்கிறதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு தான் நம்ம இன்றைக்கி பேசணும். நீங்கள் அவருடைய உழைப்பை மட்டும் எடுத்துகிட்டு அவரை உதாசீனப்படுத்தணுங்கிறது உதாசீனப்படுத்துதில்லை. ஏதோ ஒரு கட்டம் கட்டுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இது எல்லாருமே நீங்கள் பிஜேபியினுடைய அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மத்திய பிஜேபிக்கு அவங்க 29 எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் இவங்க கூட்டணியோட தேவைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு இவங்க கணக்கு பண்ணாங்களே தவிர அடுத்த உண்மை நிகழ்வாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இவரை தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நெகட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னா முடிஞ்சோடனே கலட்டி விடுறதுக்கு ரெடியாக இருப்பார். உங்களால் தான் நாங்கள் மைனஸ் ஆனோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போன எலெக்ஷனுக்கு 21 எலெக்ஷனில் எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் வெளியே போனாரோ அதே இதை இன்றைக்கி பிஜேபி சார்ந்த இந்துத்துவ ஓட்டுகளை மட்டும் உள்ளே உறிஞ்சிட்டு திருப்பி அவர் வெளியே போகும்போது இவங்க மேலேயே பழி சொல்லி இவங்களால தான் நாங்கள் தோற்றோம், ஜெயிச்சா உங்களால் ஜெயிக்கலம்பார், தோற்றா உங்களால் ஜெயிச்சா எங்களால் தான் ஜெயித்தோன்னு சொல்லுவார், தோற்றா உங்களால் தான் தோற்றோம், பிஜேபியால் தான் தோற்றோன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மனநிலை, அது எல்லாருக்கும் உள்ள மனநிலை. அதை ஈஸியாக பழி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு வேகத்தோடு இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையுடைய வளர்ச்சி, அவருடைய அடுத்த கட்ட தலைவர் வளர்ச்சி, இது எல்லாம் உண்மையில் ஏன் இந்த மாதிரி கட்டம் கட்டுறாங்க? உள்ளே இருக்கக்கூடிய
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சரி, அனைத்து கட்சியில் உள்ள தலைவர்களுக்கும் சரி, அண்ணாமலை என்பவர் ஒரு த்ரெட்டு. இவர் என்னைக்கினாலும் இவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் எல்லாருக்கும் ஒரு போட்டியாக மாறக்கூடிய நபராக இருப்பார். இவரை வந்து ஒரு கட்டத்தில் வச்சு நம்ம வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறாங்க. அந்த கட்டுப்படுத்தியே ஆக வேண்டுங்கிற கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரை நம்ம சொல்கிற வேலையை செய்ய வைக்கணும். அவர் சொல்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது, நம்ம சொல்கிற வேலையை அவர் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி எதுக்குங்க உண்மையிலே அவர் எனக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அண்ணாமலையுடைய ஆதரவாளர் இருக்கவங்களுக்கு அவருக்காக சீட்டை வந்து எல்லாரும் கேட்குறதே வந்து ஒரு அவமான செயலாக தான் இருக்குது. உண்மையில் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவமானம் தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு நீங்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் அவருடைய வேகம், அவருடைய உழைப்பு, அவருடைய அரவணைப்பு எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி என்டிஏ கூட்டணியே ஒரு 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 கட்டத்துக்கு வந்து பின்னால் செல்லக்கூடிய வாய்ப்பு தான் இதில் இருக்கே தவிர எந்த விதமான இதில் அட்வான்டேஜும் கிடையாது. இன்றைக்கி சென்னையை பார்த்திங்கன்னா தமிழிசை போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் பயங்கரமான கண்டஸ்ட் உண்டு. உண்மையில் அந்த உமா ஆனந்தம்னு சொல்லியிருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். மயிலாப்பூரில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரே ஒரு சென்னையில் போட்ட ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பீரியடில் தான் அவங்க போட வச்சாங்க, சொன்னாங்க, போட்டாங்க. சென்னை மாநகராட்சி தேர்தலில் ஒரே உறுப்பினராக இருந்து அவங்க தக்க வச்சு அவங்களுடைய போராட்டங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அளப்பரிய அளவில் அனைத்து திராவிட இயக்கங்களையும் கதற விட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு ஒரு ஒரு பார்ப்பனராக இருந்து ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கும்போது எத்தனை ஏளன பேச்சுக்கள், கேலி பேச்சுக்கள் இதெல்லாத்துக்கும் ஆளாகி தான் அவங்க மயிலாப்பூரில் உள்ள ஒரு வார்டுக்காக அத்தனை போராட்டம் போராடி இன்றைக்கி வந்து ஒரு 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டம் வாழ அந்த இடத்துல நிப்பாட்டிங்கன்னா மயிலாப்பூர் நீங்கள் சொகுசு வாழ்க்கையெல்லாம் அங்கே எங்கேயுமா வாழ்ந்துக்கிட்டு அது வேண்டாம் இது வேண்டான்னு இன்றைக்கி சீட்டை முடிவு பண்ணுறதுக்கு யார் போனால் நயினார் நாகேந்திரனும் மத்திய அமைச்சர் முருகனும் தான் இருந்தாங்க. 2 பேரும் அவங்களுக்கான சீட்டை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அகில இந்திய தலைவியாக இருக்கவங்க அழகாக உண்மையில் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி வாராருங்கிற ஒரு விஷயம் உங்கள் 2 பேருக்குள்ள டீலிங் இருக்குன்னு தான் எல்லோரும் நம்புகிறோம். இன்றைக்கி அவர் நீங்கள் வடக்குக்கு போகிறதுக்கு நான் தெற்கில் அழகாக ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்ச தொகுதியை எதுக்குங்க விட்டு கொடுப்பாங்க? ஜெயிச்ச தொகுதியை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல செந்தில் பாலாஜி வாராரு டஃப்பாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை கணக்கு பண்ணி தான் போகிறீங்க. இன்றைக்கி எல்லாருமே நம்பப்படுறாங்க. நீங்கள் அது உண்மையோ பொய்யோ, ஆனால் எல்லாராலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கமோங்கிற ஒரு ஐயப்பாடு வருது. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் நேற்று வானதி அக்கா வந்து நேற்று வந்து ஏர்போர்ட்டில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. மோடியை வரவேற்கிறதுக்கு நீங்கள் அண்ணாமலை வராது காரணம் என்னன்னு கேட்குறதுக்கு அவங்க வரல, நான் கேட்குறேன், தம்பிகிட்ட கேட்குறேன். நாங்கள் அந்த லிஸ்ட்லேயே இல்லை, வரவேற்பு பட்டியலில் இல்லைங்கிறது உண்மை. அது விட்டுட்டு நான் அந்த பட்டியலில் இருக்குது ஏன் வரலன்னு நான் கேட்குறேன்னு சொல்கிறீங்க. அதுலேயும் அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது 5 வருஷம் ஆனவங்களுக்கு கூட எல்லாருக்கும் ஜெயிக்கிறது சீட்டு கேட்கணுங்கிற நினப்பு வருதுங்கிறத நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க. அந்த இடத்துல 5 வருஷம்தான் இவர் வந்தாச்சு, இவருக்கும் 5 வருஷம் ஆனவங்க கூட போட்டிடணும்னு நினைக்கக்கூடிய ஆசை எல்லாருக்கும் இருக்குன்னா உழைப்பு தான் முக்கியம். இந்த இடத்துல யாருடைய மாஸ் லீடர் இன்றைக்கி வந்து எல்லா கட்சியிலையும் வந்து ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் விழுந்துட்டுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ இல்லாமல் எந்த இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஊடகத்துறையில் இப்போ அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தீங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல. அடிப்படையில் வளராத இடத்துல நீங்கள் அந்த இடத்துல டெய்லி வந்து டிபேட்லலாம் பங்கேற்று எல்லாத்தையும் உங்களுடைய முகத்தை வந்து காட்டினீங்க. அப்போது இல்லாத வளர்ச்சி எப்போது இந்த வளர்ச்சி வந்தது? வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் அறுவடையை அறுக்கிறதுக்கு மட்டும் எல்லோரும் வந்து நின்று இன்றைக்கி அண்ணாமலையுடைய உழைப்பினுடைய வளர்ச்சியை எல்லோரும் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவருக்கான ரெகக்னேஷன் கொடுக்கறதுக்கு ரெகக்னேஷன் தான் மக்கள் அவருக்கு ரெகக்னேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உள்ளே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட முதல் கட்ட தலைவர்கள் எல்லாருமே இவர் ஒரு த்ரெட்டு, இவரை நம்ம சொன்ன வேலையை மட்டும்தான் செய்ய வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்து தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்கிறாங்க. அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு குழப்பத்தில் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்குது. இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இன்றைக்கி மாநில தலைவருக்கும் அனைத்து இப்போது நிற்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இருக்குது. உண்மையில் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் இந்த மாதிரி இதை முன்னெடுத்து சென்னீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து நீங்கள் 4லேருந்து 11.4க்கு போனீங்களா,
இதே 4க்கோ 5க்கோ திருப்பி தான் வருவீங்க. பர்சன்டேஜில் சீட்டில் சொல்ல, சீட்டுங்கிறது வந்து 27ங்கிறது வந்து நீங்கள் டவுன் சவுத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பத்மநாபபுரத்தில் ஜெயித்தோம், நாகர்கோவிலில் ஜெயிச்சிருக்கோம். இதை விட்டால் வேறு எங்கேயும் வந்து நாகர்கோவிலில் ஜெயிச்சதே கிடையாது. நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் குளைச்சல். இந்த இடத்துல முழுக்க வந்து சிறுபான்மையினர் ஓட்டு முழுக்க நீங்கள் வந்து பிஜேபியினுடைய ஓட்டு இங்கே பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டி வந்து சிறுபான்மையினரோட ஓட்டு இருக்குது. அதை பார்த்து அது ஏடிஎம்கேக்கு கண்டிப்பாக விழாதுங்கிற ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே உண்மையில் கிறிஸ்டின் ஓட்ஸ் அதிகமான அளவில் நீங்கள் ஒரு பொன்னையான்னு ஒரு ஃபாதர் பேசினார். போன தடவை திமுக ஜெயிச்சதுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க ஜெயிச்சது வந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சைன்னு ஒரு ஆள் பேசுகிறார், ஏன் இருக்கா? அந்த அளவுக்கு அங்கே டாமினேட்டிங்காக உள்ள ஒரு பவர் வந்து அங்கே இருக்குது. அதை கணக்கு பண்ணி எல்லா சீட்டையும் நீங்கள் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் அங்கே பவராக இருக்கீங்க. பவர் உண்மையிலே பவராக அதை ஜெயிக்கக்கூடிய பவரில் இருக்குது. போன தடவை நீங்கள் கோவை மாவட்டத்தில் மாநில நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் எல்லா இடத்துலையும் பிஜேபி வந்து 2ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்துல தான் அதிமுக வந்தது. அந்த இடத்துல கொடுக்காம நீங்கள் எங்கே போய் இது பண்ணுறீங்க? திருநெல்வேலியில் 2ஆவது இடத்துக்கு வந்துச்சு, 3ஆம் இடத்துல தள்ளியாச்சு. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நீங்கள் எந்த விதத்தில் எந்த நியாய அடிப்படையில் நீங்கள் எந்த டேட்டா அடிப்படையில் இதை கொடுத்தீங்க? இது வாங்கக்கூடிய அளவில் வந்து நீங்கள் வந்து மாநில தலைவர் முழுக்க எடப்பாடியினுடைய சொல்லுக்கு மீறக்கூடிய ஆளே கிடையாது. ஒன்றையவே நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவார். கேட்டால் நீ தலைவராக இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்ங்கிற மாதிரி கண்டிஷன் அவர் கண்டிஷன். முருகனுக்கு எந்த விதமான எதிர்ப்பும், எனக்கு சீட்டு கிடச்சா போட்டதை போடுங்க, எனக்கு போட்டுருங்க, மற்றவங்க எப்படி போட்டால் போதுங்கிறதுல அவர் இருக்கார். போன தடவைலாம் உண்மையில சீட்டுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி வாங்கினார் முருகன். எதுக்கு இப்போ தோத்துட்டு அது வேறு இருக்கும். ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி வாங்கினார். எங்கே ஜெயிச்சிங்க? உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் வந்து உழைப்பு இல்லாமல் நீங்கள் லோக்கலில் வந்து லோக்கல் உங்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணுங்கிறதுக்காக தான் உங்களை தூக்கி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களா இல்லை பயன்படுத்தலையாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வச்சோம். எந்த விதமான ஒரு வெளியில் தெரிய அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பு எதுவுமே வெளியில் தெரியலை. மாநில தலைவராக இருக்கிறவர் வந்து இன்றைக்கி வந்து நயினார் நாகேந்திரன் முழுக்க எந்த விதமான பேட்டியுமே கொடுக்கல. ஏதாவது ஒன்றுனா ஒரு சின்ன விஷயமா ஏதாவது ஒரு பழமொழியை சொல்லிட்டு போகிறது, ஏதாவது இந்த ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாரே தவிர கட்சியினுடைய உள்ளார்ந்த அமைப்பு இது இப்படி தான். கேட்டால் உடனே என்ன சொல்கிறது, மத்தியில் அவங்க முடிவு பண்ணுவாங்க, தேர்வுக்குழு முடிவு பண்ணும், இதற்கான ஒரு குழு பண்ணோம்னு. இந்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் உழவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸை வச்சு வச்சுருப்பீங்க. என்னத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலைங்கிறது தெரியுது. இதுலேருந்து பியூஷ் கோயலுக்கு தெரியுமா, நபீனுக்கு தெரியுமா, மோடி அவர்களுக்கு தெரியுமா, அமித்ஷா அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. அந்த அளவுக்கு இப்போ எல்லா விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி இந்த டேட்டா அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்கணும். டேட்டா இன்றைக்கி திறந்த வழி டேட்டா தான். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் போட்டால் எந்தெந்த இதில் வந்து என்ன போலிங் வந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இவர் எங்கே வேணாலும் நிற்கக்கூடிய தகுதி உள்ளவர் தான். அண்ணாமலை வந்து ஒரு கார்னரில் அவரை சுருக்கிறதுக்கு வந்து யாரும் கிடையாது. அவர் எங்கே போனால் எங்கே நின்னாலும் டஃப்பான ஃபைட் கொடுப்பார். ஆனால் திருப்பி அவரை வந்து நீங்கள் கேட்டு அவரை வாங்கி அவருடைய போராடி வாங்கணுங்கிற தேவை அவருக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. கொடுத்தால் நான் செய்வேங்கிறத அவர் ஜென்டலாக சொல்லிட்டு போயிட்டார். நான் கேட்கல, கொடுத்தா அவர் ஜென்டலாக சொல்லிட்டு போனார். ஆனால் அவருக்கான அவர் ஏன் பண்ண விஷயம் நீங்கள் செய்யலைங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். திருப்பி நீங்கள் அவரை வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய விஷயத்தில் பார்த்துக்கிட்டே 5 வருஷமாக எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டு தாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து தலைவர் பதவியிலேருந்து அவரை பண்ண பிறகு அவரை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு மீட்டிங்கில் கூப்பிடாமல் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து அவர் ஒதுங்குறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நேரத்தில் அவர் வந்தோடனே நாங்கள் அவரை வச்சு தான் பண்ணுறோம் போனோம்னு சும்மா பேச்சளவில் சொன்னாலும் மனது லெவலில் சொல்கிறேன் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலை நீடித்தா இது வந்து வேலைக்கு ஆகாது. என்டிஏவுக்கு அவருக்கு வந்து நேற்றே ஒரு வீடியோவில் சொன்னேன், அவர் வந்து கட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கு தான் முழுமையான விஷயத்தில் தான் இருக்கார். அவருக்கு இன்றைக்கி 26 விட்டால் 31 போதும், அந்த லெவலில் தான் அவர் இருக்கிறாரு. நீ 10 வருஷம் கொள்ளையடிச்சா அடுத்த 10 வருஷம் நம்ம வரப்போகிறோம். இன்றைக்கி திமுகவுடைய விஷயத்தை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சோன்னா 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் முடியும். ஜெல்லாகணும்னு நினச்சாங்கன்னா இது வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விடுது. இதை தீர்க்கிறதுக்கு என்ன நிலைமையில் இருக்குது? இன்றைக்கி மீட்டிங் நடக்குது, இன்றைக்கி தேர்வு பண்ணுறாங்க, வேட்பாளரை தேர்வு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள வெளியில் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள்.
உள்ள பாலிடிக்ஸ் பண்ண கட்சிக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள என்ன லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு இன்றைக்கி இங்கே எடுக்கக்கூடிய தீர்வில் தான் நாளை பிஜேபியினுடைய பிஜேபியினுடைய வளர்ச்சியோ அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த கட்ட என்ன விதமான செயல்பாடுகளுக்கு வரும் என்பதை நம்ம வந்து பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் இன்றைக்கி ஸ்டேட்டஸில் கூட்டணி அமைச்சிட்டோம் ஜெயிக்கணுங்கிறத இன்றைக்கி அடிப்படை தலைவர்கள் நீங்கள்லாம் ஜெயிப்போங்கிற கனவில் இருந்தீங்கன்னா அது கனவாக தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ணாமலையின்றி தமிழக பிஜேபி கிடையாது. இங்கே வந்து ஒரு நபர் வழிபாடு கிடையாது, உண்மைதான். ஹீரோஷிப் ஒர்ஷிப் கிடையாது. இங்கே பிஜேபி பொறுத்தவரையில் கட்சி கொள்கைகளும் கட்சியினுடைய இதுவும் தான் முக்கியம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் கிடையாது. யார் இவர் முன்னிலைப்படுத்தி இது அதிக அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காருங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி அவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டு செய்யாதீங்கிறதான் திருப்பி சொல்லக்கூடிய வேண்டுகோளை வந்து எல்லாரும் பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நினைப்போம். அனைத்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் வந்து இதை வந்து கருத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னிலைப்படுத்தி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.